ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு நாம பாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னதுன்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஆர்டிகல் நம்பர் 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிபிஎஸ்பியை பத்தி தான் நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 36 வரையறை. அதாவது இப்போ இங்க சொல்லப்பட போற இந்த எல்லா சட்டமும் யாருக்கு பொருந்தும் என்பதாக சொல்லக்கூடியதுதான் இந்த ஆர்டிகல் நம்பர் 36. 37 என்ன சொல்றதுன்னா இந்த அரசாங்கத்துடைய பணிகள் என்னென்ன இருக்கு அதை பத்தியும் சொல்லுது. அதே சமயத்துல இப்போ இங்க சொல்லப்பட போற அந்த எல்லா சட்டங்களும் சட்டத்தால் நிலைநாட்ட முடியாது. சட்டப்படி இத நம்ம ஒரு நீதிமன்றத்துல போயிட்டு நீதியை வாங்க முடியாது. இந்த விஷயத்தை தான் ஆர்டிகல் நம்பர் 37 சொல்லுது. ஆர்டிகல் நம்பர் 38 இது என்ன சொல்லுதுன்னா மக்கள் நல வாழ்வு. மக்கள் நல வாழ்வு அதே மாதிரி மக்களுக்கு மத்தியில் வருமான ஏற்றத்தாழ்வு குறைவா இருக்கணும். உதாரணமா ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளமும் இன்னொருத்தருக்கு 5000 ரூபாய் சம்பளம் இருக்கக்கூடிய இந்த நிலைமை மாறணும். நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகன்களும் ஒரே மாதிரியான ஊதியத்தை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் நம்பர் 38 சொல்லுது. ஆர்டிகல் நம்பர் 39 கிட்டத்தட்ட 6 முக்கியமான விஷயங்களை சொல்லுது. ஃபர்ஸ்ட் 39ல ஏ என்ன சொல்லுதுன்னா அடிப்படை தேவை, அதாவது குடிமக்களுக்கான அடிப்படை தேவையை அரசாங்கம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாக சொல்லும் ஆர்டிகல் என்னதுன்னா ஆர்டிகல் நம்பர் 39ல ஏ. 39ல பி என்ன சொல்லுதுன்னா மூலப்பொருள்களை பகிர்ந்தளித்தல். அதாவது அந்த அரசாங்கத்துடைய அந்த சொத்து பி என்ன சொல்லுதுன்னா மூலப்பொருள்களை பகிர்ந்தளித்தல். அதாவது இருக்கக்கூடிய அந்த வெல்த்தை ஒரே ஒரு நபர் அனுபவிக்காம எல்லா குடிமகன்களும் சரியான முறையில அனுபவிக்க வேண்டும் என்பதாக ஆர்டிகல் நம்பர் 39ல பி சொல்லுது. சி என்ன சொல்லுதுன்னா சிலரின் கையில் எல்லா சொத்தும் சேருவதை தடுத்தல். அதாவது ஒரு சில பேர் மட்டும் தான் பணக்காரன் தொடர்ச்சியா ஆயிட்டே போறாங்க, மற்றவங்க எல்லாம் ஏழையா இருந்துட்டே இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. எல்லாருமே பணக்காரங்களா இருக்கணும். அதுதான் இந்த ஆர்டிகல் நம்பர் 39ல சி சொல்லுது. டி என்னதுன்னா சமமான வேலைக்கு சமமான ஊதியம். அதாவது என்னதுன்னா ஆண்களுக்கு அதிகமான சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளமும் இருக்கக்கூடாது. உதாரணமா 8 மணி நேரம் வேலை செய்யற ஒரு ஆண், அதே நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண். ஆனா ஆணுக்கு 10,000 ரூபாய் சம்பளம், பெண்ணுக்கு 5,000 ரூபாய் சம்பளம். இந்த மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது. 2 பேருக்கும் ஈக்குவலான சம்பளம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் நம்பர் 39ல டி சொல்லுது. இ என்ன சொல்லுதுன்னா தொழிலாளர்கள் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், அவங்களுடைய உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கணும். அதே சமயத்துல எந்த ஒரு தொழிலாளியையும் கட்டாயப்படுத்தி யாரும் வேலையை வாங்கக்கூடாது. கட்டாயப்படுத்தி எந்த ஒரு வேலையும் வாங்கக்கூடாது. இதுதான் ஆர்டிகல் நம்பர் 39E சொல்லுது. 39F என்ன சொல்லுதுன்னா குழந்தை இளமை, அதே மாதிரி ஆரோக்கிய வளர்ச்சி. குழந்தையுடைய இளமை பருவத்தையும் அதே மாதிரி அந்த இளமை பருவத்துல அந்த குழந்தைய ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியதும் அரசாங்கத்துடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் நம்பர் 39ல எஃப் சொல்லுது. அதுக்கப்புறம் 39A ஏனா என்னதுன்னா அமெண்ட்மெண்ட். ஒரு புதுசா இன்னொரு சட்டத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்குதான் இந்த மாதிரி ஏ கொண்டு வருவாங்க, கேபிட்டல் ஏ. இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 39Aல சமநீதி, அதாவது எல்லாருக்கும் பணக்காரா இருக்கட்டும் அல்லது ஏழையா இருக்கட்டும் எல்லாருக்கும் நீதி சமமா கிடைக்கணும். பணக்காரனுக்கு மட்டும்தான் நீதி, ஏழைக்கு நீதி கிடையாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சமமான முறையில நீதி கிடைக்கும் சொல்லிட்டு ஆர்டிகல் 39ல ஏ சொல்லுது. அதே மாதிரி சட்ட உதவியும் எல்லாரும் கிடைக்கணும். ஒருத்தர் ஏழையா இருக்காரு, ஒரு வக்கீல வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்லைன்னா கூட அரசாங்கமே அந்த ஏழை நபருக்காக ஒரு வக்கீல அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதுதான் 39A சொல்லுது. ஆர்டிகல் நம்பர் 40 என்ன சொல்லுதுன்னா கிராம பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்தை மேம்படுத்தணும் என்பதாக ஆர்டிகல், அதாவது ஷரத்து 40 சொல்லுது. 41 என்ன சொல்லுதுன்னா எல்லா குடிமகன்களுக்கும் வேலை செய்வதற்கான உரிமை இருக்கணும். அதே மாதிரி கல்வி கற்கக்கூடிய அந்த உரிமையும் இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம வேலை இல்லாதவங்க ஒருத்தர் இருக்காங்க, அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கம் உரிமை தொகையும் கொடுக்கணும். இதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் நம்பர் 41. என்னதுன்னா வேலையுடைய உரிமையும் இருக்கணும், கல்வி உரிமையும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம வேலை இல்லாதவர்களுக்கும் முதியோருக்கும்
அரசாங்கம் வந்து உரிமை தொகை கொடுக்கணும். ஆர்டிகல் நம்பர் 42 என்ன சொல்லுதுன்னா, மனிதாபிமானம் உள்ள நிபந்தனை யாருக்கு? தொழிலாளர்களுக்கு வைக்கணும். அதே நேரத்துல வேலை செய்யக்கூடிய அந்த நாட்கள்ல ஒரு பெண்ணுக்கு பிரசவ காலம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரசவ கால விடுப்பு வந்து அளிக்கணும். ஆர்டிகல் நம்பர் 42 இரண்டு முக்கியமான விஷயங்கள் பத்தி சொல்லுது. ஃபர்ஸ்ட், அந்த தொழிலாளர்களுக்கு மனிதாபிமானம் உள்ள நிபந்தனையா இருக்கணும். ரெண்டாவது, பிரசவ கால விடுப்பு, மெட்டர்னிட்டி லீவ். இது ரெண்டு பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் நம்பர் 42. 43 வந்து குடிசை தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்பதாக சொல்றாங்க. 43ல குடிசை தொழிலை வந்து மேம்படுத்த வேண்டும்னு சொல்றாங்க. 43ல இன்னும் ரெண்டு முக்கியமான ஆர்டிகல் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது என்னதுன்னா 43A. 43A என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து அந்த கம்பெனி நிர்வாகத்துல பங்கு வகிக்கணும் என்பதாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தொழிலாளர் யூனியன்லாம் வந்தது. அதாவது கம்பெனியுடைய தொழிலாளிகள் அந்த நிர்வாகத்திலையும் பங்கு வகிக்க வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 43A. ஆர்டிகல் 43B என்ன சொல்லுதுன்னா, கூட்டுறவு சங்கங்கள், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டியை வந்து மேம்படுத்தணும் சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகல் வந்து 43B. 44 வந்து பொது சிவில் சட்டம். 44 வந்து பொது சிவில் சட்டம். 45 வந்து 6 முதல் 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும்னு சொல்லுது. ஆர்டிகல் 45. 46 என்ன சொல்லுதுன்னா, தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் பழங்குடி இனத்தவர்களுக்கும் சமூக நீதி வந்து கிடைக்கணும். அவங்கள வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீதியில இருந்து புறக்கணித்து விடக்கூடாது என்பதாக சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் நம்பர் 46. 47 என்ன சொல்லுதுன்னா, மது தடை, அதாவது லிக்கர் ட்ரிங்கிங் பேன் பண்ணணும். அதே சமயத்துல வந்து நல்ல ஊட்டச்சத்து உடைய உணவுகள் தான் மக்கள் வந்து சாப்பிடணும்னு சொல்லுது. இன்னும் என்ன சொல்லுதுன்னா, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தணும். ஆக ஆர்டிகல் நம்பர் 47 மூணு விஷயம் சொல்லுது. ஃபர்ஸ்ட், மது தடை. ரெண்டாவது, ஊட்டச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடணும். மூணாவது, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். 48 இது யாருக்கு சொல்லுதுன்னா, ஆர்டிகல் நம்பர் 48 இது என்ன சொல்லுதுன்னா, பசு வதையை வந்து தடை செய்யணும். பசு வதையை தடை செய்வதற்கான அந்த ஆர்டிகல் என்னதுன்னா ஆர்டிகல் நம்பர் 48. 48A. 48A என்ன சொல்லுதுன்னா, சுற்றுச்சூழல், அதாவது சுற்றுச்சூழலை நம்ம வந்து பாதுகாக்கணும். அதே சமயத்துல வன விலங்குகள், அந்த வன விலங்குகளையும் நம்ம வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு 48A வந்து சொல்லுது. 49 வரலாற்று சின்னங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லுது. 49 வந்து வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதாக கூறும் ஆர்டிகல் வந்து 49. 50 வந்து நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் தனித்தனியா இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நிர்வாகத்துறை வேற, நீதித்துறை வேற. அதாவது நீதித்துறை வந்து ஃப்ரீடமா செயல்படணும், அப்போதான் வந்து அந்த உண்மையான நீதி வந்து மக்களுக்கு கிடைக்கும் என்பதாக கூறக்கூடிய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் நம்பர் 50. 51 வந்து உலக அமைதியை பற்றி சொல்லுது. இது வந்து 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது இல்லாம வெளியவும் இன்னும் சில டிபிஎஸ்பி போன்ற சில ஷரத்துக்கள் வந்து இருக்கு. அது என்னன்னா 350A. 350A என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மை மக்கள், சிறுபான்மையினர் யாருன்னா மொழி ரீதியான சிறுபான்மையினர். அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஒரு மற்ற மாநிலங்களை சேர்ந்த நபர் வந்து இங்கேயே வந்து வாழ்றாங்க, அவங்களுடைய வசிப்பிடத்தை தமிழ்நாடாவே அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி நபர்கள் வந்து மொழி வாரியான சிறுபான்மையினர். அவர்களுக்கு தாய்மொழி கல்வியை வந்து கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்னா அரசாங்கம். 350A என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினருக்கு தாய்மொழி கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுது. 351 என்ன சொல்லுதுன்னா, இந்தி மொழியை வந்து பரவலாக்கணும். நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த இந்தி மொழியை வந்து எப்படியாச்சும் கத்துக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் நம்பர் 351 சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு ஆர்டிகல் என்னதுன்னா ஆர்டிகல் 335. அந்த 335 அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, அரசு பணியில நியமனங்கள் மேற்கொள்ளும் பொழுது அரசு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கொஞ்சம் கவனத்துல வைக்கணும். அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அந்த அரசு வேலைகள் வந்து கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனத்துல வச்சுதான் நியமனங்களை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த வீடியோ. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீட்டெயிலா டிபிஎஸ்பி பத்தி சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.
அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய்.